பொனோபோ அதே மாதிரி சிம்பன்சி இந்த ரெண்டு இனம் இணைஞ்சு குட்டி பிறந்தது. ஒரு சர்க்கஸ் டைரக்டர் அவர் வந்து சர்க்கஸுக்காக ஒரு சிம்பன்சியை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. வாங்கணுமா வாடகைக்கு எடுக்கணுமா? இல்ல வாங்கணும். வாங்கிட்டு வந்து அதை வளர்க்குறாங்க, அதுக்கு நல்லா சர்க்கஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. மெல்ல தெரிய வர ஆரம்பிக்குது அது சிம்பன்சி கிடையாது, இவர் வாங்கிட்டு வந்தது அது பொனோபோ அப்படின்னு. அப்ப ஏமாத்திருக்காங்க இவரை. இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னா அந்த ஒரு பொனோபோவும் அங்க இருக்கிற மற்ற பெண் சிம்பன்சிகளும் மேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மனுஷனுக்கு தான் தெரியல இது பொனோபோ இல்ல சிம்பான்சி அப்படின்னு சொல்லி. ஆனானப்பட்ட சிம்பான்சிக்குமேவா தெரியல பொனோபோ இல்ல இது சிம்பான்சி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சாங்க. என்னன்னா ஒரு ஆண் பொனோபோவுக்கும் இன்னொரு பெண் சிம்பன்சிக்கும் இணைஞ்சு குட்டி பிறந்தா அது எப்படி இருக்குது, அதனுடைய ஆக்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய ஜீன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க. அதாவது இந்த ரெண்டு இதுக்கும் பிறந்தது. அந்த டிபி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா 2017 த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஸ்வீடிஷ் நையாண்டி படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்துல ஒரு சீன்ல இந்த இது வந்து நடிச்சிருக்கும். இந்த டிபி வந்து நடிச்சிருக்கும். ஒரு பெண் பத்திரிகையாளருடைய வீட்டுல இருக்கிற மாதிரி. போன வீடியோல ஒரு பொனோபோ எப்படி படம் பார்த்துச்சு, அந்த படத்தை பார்த்து இதுவும் அந்த படத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை இதுவும் ட்ரை பண்ணியிருக்கு. என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த வீடியோல போய் பார்த்துருங்க. அதே மாதிரி ஒரு கல்லை எப்படி ஷார்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் போன வீடியோல பேசியிருந்தோம். இந்த வீடியோலையும் ஒரு நடந்த நிகழ்வை, அந்த நிகழ்வு நிறைய நடக்குது, அதுல சுவாரஸ்யமா நம்ம செலக்ட் பண்ணி பேச போறோம். இந்த வீடியோல என்ன ப்ரோ பேச போறோம்? இந்த வீடியோல வந்து குறிப்பா பொனோபோ அதே மாதிரி சிம்பன்சி இந்த ரெண்டு இனம் இணைஞ்சு குட்டி பிறந்தது, அதை பத்தி தான் பேச போறோம். ஓகே. அதுல முதல்ல வந்து 1979 பிரான்ஸ்ல ஒரு சர்க்கஸ் டைரக்டர் அவர் வந்து சர்க்கஸுக்காக ஒரு சிம்பன்சியை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. வாங்கணுமா வாடகைக்கு எடுக்கணுமா? இல்ல வாங்கணும். வாங்கி சர்க்கஸ்ல வளர்த்து அதுக்கு சர்க்கஸ்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். அதுக்காக இவர் போய் வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடியே அங்க வந்து ஃபீமேல் சிம்பன்சிஸ்லாம் அவர்கிட்ட இருந்தது நிறைய. அதனால ஒரு மேல் சிம்பன்சியை போய் வாங்கணும்னு சொல்லி போறாங்க. வாங்கவும் செஞ்சிடறாங்க. குட்டியா இருக்கும்போது வாங்கிட்டு வந்து அதை வளர்க்குறாங்க, அதுக்கு நல்லா சர்க்கஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி வந்து இது கயிறுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கொஞ்ச காலம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் மெல்ல தெரிய வர ஆரம்பிக்குது அது சிம்பன்சி கிடையாது, இவர் வாங்கிட்டு வந்தது அது பொனோபோ அப்படின்னு. அப்ப ஏமாத்திருக்காங்க இவர் ஏமாத்திருக்காங்களா இல்ல இவரே ஏமாந்துட்டாரா? ஏன்னா இப்ப சிம்பன்சி பொனோபோ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். குட்டியா இருக்கும்போது இன்னும் ஒரே மாதிரி தான். ஆமா, அதனால அது பொனோபோவா சிம்பன்சியான்னு தெரியாம வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னா அந்த ஒரு பொனோபோவும் அங்க இருக்கிற மற்ற பெண் சிம்பன்சிகளும் மேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பண்ணதுல 1991 இருந்து 2000 இந்த இடைப்பட்ட 9 ஆண்டுகளுக்குள்ள 7 குட்டி வந்து பிறந்துருச்சு. எனக்கு ஒரு டவுட், இப்ப இந்த மனுஷனுக்கு தான் தெரியல இது பொனோபோ இல்ல சிம்பான்சி அப்படின்னு சொல்லி. ஆனானப்பட்ட சிம்பான்சிக்குமேவா தெரியல பொனோபோ இல்ல இது சிம்பான்சி அப்படின்னு? அப்படி இல்ல. இப்ப இனங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம வந்து நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப ஒரு குட்டி சிம்பன்சி 2 சிம்பன்சி இருக்குன்னு வச்சுக்கோம், 2 பெண் சிம்பன்சிகள், ஒரு குட்டி பொனோபோ இருக்கு. சின்ன வயசுல இருந்து சேர்ந்து அப்படியே வளருது. இப்ப அதுக்கு எப்படி தோணும்னா இப்ப அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. இப்ப ஒரு பெண் சிம்பன்சி வந்து அதனுடைய முகத்தை அதனால பார்க்க முடியாது. பக்கத்துல இருக்கிற ஒரு பெண் சிம்பன்சி இன்னொரு ஆண் பொனோபோ ரெண்டையும் பார்த்துட்டு இப்படித்தான் நம்ம இனம் இருக்கும் போல அப்படின்னு. அதே வந்து பொனோபோ வந்து 2 சிம்பன்சிகளையும் பார்த்துட்டு பெண்கள் வந்து நம்ம இனத்துல இப்படிதான் இருப்பாங்க போல. இவங்க இதை பார்த்திருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு குழப்பம் வந்திருக்காம இருந்திருக்கும், நம்மளும் இப்படித்தான் இருப்போம் அசியூம் பண்ணாம இருந்திருப்பாங்க. அது மாதிரியும் சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா இவங்க சின்ன வயசுல இருந்தே அப்படின்றனால இப்ப நமக்கு பூனை சொல்லுவாங்க. பூனை வந்து நம்மளையும் ஒரு பெரிய பூனையா தான் நினைக்கும், மனுஷனா வந்து நினைக்காது. ஆமா, அந்த மாதிரி இந்த உயிரினங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே அதை தூக்கிட்டு வந்து மனுஷங்க வளர்க்கும் போது வளர்க்கறது மனுஷங்க, பாக்குறது மனுஷங்க, கூட இருக்கிறது தான் விலங்குகள். ஆனா அதுவும் வந்து வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நுண்ணிப்பா எல்லாம் பார்க்கல. அவங்களால மேட்டிங் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க, முடிஞ்சது, பண்ணிட்டாங்க. குட்டியும் பிறந்துருச்சு. இப்ப பிறக்கிற குட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னா
ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வந்து இது மாதிரி பொனோபோ மாதிரி இருக்கு. ஃபேஸும் வந்து பொனோபோ மாதிரி இருக்கு. சாரி, இது ஃபேஸ்ல இருக்கிற உதடு பொனோபோ மாதிரி இருக்கு. ஆனா ஃபேஸ் அவனுடைய ரியாக்ஷன்லாம் அப்படியே சிம்பன்சி மாதிரி இருக்கு. இது கேரக்டர் யார மாதிரி ப்ரோ இருந்துச்சு? கேரக்டர் வந்து பாதி இது மாதிரியும் பாதி அது மாதிரியும் தான் இருந்தது. அதாவது ஆக்ரோஷமாவும் இருந்தது, அதே சமயம் அமைதியான அந்த குணமும் வந்து இருந்தது. இப்ப அமைதினா பொனோபோ, ஆக்ரோஷம்னா சிம்பன்சி. இந்த ரெண்டுமே கலந்துதான் இருந்தது. தோற்றமா இருக்கட்டும், கேரக்டர் குணமா இருக்கட்டும், அப்படிதான் இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க. 1990 இந்த காலகட்டத்தில் இதை ரிசர்ச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பெண் ஆராய்ச்சியாளர்கள், அவங்க வந்து பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பிரைமட்டாலஜிஸ்ட், ஒருத்தவங்க வந்து ஹில்டா வெர்வேக் அப்படின்னு, இன்னொருத்தவங்க வந்து லிண்டா வென் எல்சாக்கர். இந்த 2 பெண் ஆராய்ச்சியாளர்களும் ராயல் ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் ஆண்ட்வர்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, ஒரு சொசைட்டி. இது வந்து பெல்ஜியம்ல இருக்கிற ஆண்ட்வர்ப்ல தான் இருக்கு. அவங்க தரப்புல ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சாங்க. என்னன்னா, ஒரு ஆண் பொனோபோவுக்கும் இன்னொரு பெண் சிம்பன்சிக்கும் இணைஞ்சு குட்டி பிறந்தா அது எப்படி இருக்கு, அதனுடைய ஆக்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய ஜீன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க. அதுக்காக இவங்க வந்து ஒரு பொனோபோ, ஆண் பொனோபோ ஏற்பாடு செஞ்சாங்க. அதுக்கு பேர் வந்து காங்கோ அப்படின்றது. 2 பெண் சிம்பன்சிகள், ஒன்று ஜூலி, இன்னொன்று கிளாரா. ஸோ அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சாங்க. இது வந்து அதே பெல்ஜியமுடைய மெக்கலன் அப்படின்ற ஒரு இடம், மெக்கலன் அப்படின்ற இடம். ஸோ அங்கே தான் வந்து பிளான்டேல் ஜூ அப்படின்னு ஒரு பூங்கா இருக்கு. அங்கே இந்த ஆராய்ச்சியை வந்து பண்ணாங்க இந்த 2 பெண்களும். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, வெறும் 2 வருஷத்துக்குள்ள 1992க்குள்ள இந்த ஆண் பொனோபோ காங்கோ இருக்குல்ல, அது வந்து அந்த ஜூலி கூட இணைஞ்சிருச்சு, கிளாரா கூட இணைஞ்சிருச்சு. அப்படி இணைஞ்சதுல 5 முறை அந்த 2 பெண்கள் வந்து கருத்தரிக்கிறாங்க. அதாவது பெண் சிம்பன்சிகள். ஒரு பொண்ணு வந்து 2 முறை, இன்னொரு பொண்ணு 3 முறை. இந்த மாதிரி 2 முறை 2 பேருக்கு வந்து கலைஞ்சிருது கரு. ஏன்னா அந்த என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரெஸ்னால, அந்த சுத்தி இருக்கிற சூழல் சரியில்லை, நம்ம மிஸ்கேரேஜ் பண்ண அபாசன் ஆயிடும், அந்த மாதிரி அபாசன் ஆகுது. ஆனா 3 குட்டிகள் வந்து பிறக்குது. ஒரு பெண் சிம்பன்சிக்கு ஒரு குட்டி, இன்னொரு பெண் சிம்பன்சிக்கு 2 குட்டி அப்படின்னு. அதுவுமே வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பாதி சிம்பன்சி பாதி பொனோபோ கலந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. இது ஏன் நடக்குதுன்னா, இந்த 2 இனமுமே, பொனோபோவா இருக்கட்டும் சிம்பன்சியா இருக்கட்டும், 2த்துக்குமே குரோமோசோம்கள் வந்து 46 இருக்கு, சாரி 48 இருக்கு. 2த்துக்குமே ஒரே அளவுல இருக்கிறனால, அதனுடைய உடல் அமைப்பும் ஏற்ற மாதிரி இருக்கிறனால, அவங்க மேட்டிங் பண்றதுல எந்த பேரியரும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. அந்த 1979 ஒரு ஆண் பொனோபோ பெண், அதாவது ஆண் சிம்பன்சின்னு நினைச்சு கொண்டு வந்தாங்கல்ல பிரான்ஸ்ல, அது என்ன நடந்துருச்சு, 2000 ஆண்டுல ரிட்டையர் ஆகுது, சர்க்கஸ்ல இருந்து வயசாயிருச்சுன்னு. அப்ப அதுக்கு பிறந்துச்சுல்ல, அதுக்கும் ஒரு பெண் சிம்பன்சிக்கும், அது வந்து அதை சக்சீட் பண்ணுது. அது பண்ணதை அது பதவி ஏத்த மாதிரி சர்க்கஸ்ல. இந்த இடத்துல இனிமேல் இவருக்கு பதில் இவர். அதே மாதிரி இங்க வந்து பெல்ஜியம்ல வந்து இந்த காங்கோ பொனோபோ இருக்குல்ல, அதுக்கும் அந்த சிம்பன்சிகளுக்கும் பிறந்ததுல டிபி அப்படின்னு சொல்லி ஒரு இது உயிரினம் இருக்கு. அதாவது இந்த 2த்துக்கும் பிறந்தது. அந்த டிபி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா 2017 த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஸ்வீடிஷ் நையாண்டி படம் ஒன்று வந்துச்சு, ரொம்ப காமெடியான ஒரு படம். அந்த படத்துல ஒரு சீன்ல இந்த இது வந்து நடிச்சிருக்கும், இந்த டிபி வந்து நடிச்சிருக்கும். ஒரு பெண் பத்திரிகையாளருடைய வீட்டுல இருக்கிற மாதிரி, அது டிராயிங் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியும் சண்டையை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியும் அந்த சீன் வந்து வரும். அதுல இது வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இது எல்லாமே வச்சு என்ன புரிய வருதுன்னா, பொனோபோவும் சிம்பன்சியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காமன் ஆன்செஸ்டர் தான். ஒரு இனத்துல இருந்து தான் இது 2 இனமா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இது நேச்சுரலா காங்கோ நாட்டுல வந்து இணைய முடியாது. ஏன்னா நதிக்கு தெற்குல, காங்கோ ரிவருக்கு சவுத்துல வந்து இது இருக்கு பொனோபோக்கள். அதனால நார்த்தோ ஈஸ்டோ வர முடியாது. அதனால ஒன்றுக்கு ஒன்று சிம்பன்சிகளும் பொனோபோக்களும் பார்த்துக்க முடியாது. அப்ப இது என்ன நிரூபிக்குதுன்னா, ஒருவேளை ஒன்றுக்கு ஒன்று பார்த்து பழகினா இந்த மாதிரி ஒரு புது இனம் புதுசாக உருவாகி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுறாங்க. அதுக்கப்புறம் 2019 மெரி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பொனோபோ, அது வந்து ஃப்ளோரா அப்படின்னு ஒரு பெண் குட்டி பொனோபோவை வந்து தத்தெடுக்குது, அடாப்ட் பண்ணுது. இது நடக்கிறது வந்து காங்கோவில் இருக்கக்கூடிய வாம்பா அப்படின்ற காட்டில் தான். இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கவனிக்கிறாங்க.
இந்த தத்தெடுத்து வளர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பரிசோதனை பண்ணி பார்த்தா அந்த ஃப்ளோரா இருக்குல்ல, அந்த குட்டி அது வந்து இந்த குரூப் அந்த பொனோபோ கம்யூனிட்டியை சேர்ந்ததே கிடையாது, வேற கம்யூனிட்டியை சேர்ந்தது. இருந்தாலும் அந்த மெரி வந்து அதை எடுத்து வளர்த்தது அதனுடைய எம்பத்தியை வந்து காட்டியிருக்கு. இதை எப்படி புரிய வைக்கலாம்னா, பொதுவாக ஒரு கம்யூனிட்டி இருந்தால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஆதரவற்ற நிலைக்கு போனாதான் தத்தெடுக்கும். ஆனால் இது வேற ஒரு கம்யூனிட்டியில பிறந்திருந்த ஒரு குழந்தைய இந்த மெரி அப்படின்ற பொனோபோ வந்து தத்தெடுத்திருக்கு. அது வந்து பெருசா பார்க்கப்பட்டது. அதே 2019 தான் சியோ அப்படின்னு 52 வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஒரு பொனோபோ, சாகும் தருவாயில இருக்கு ஒரு பெண். அந்த பெண்ணும் வந்து ரூபி அப்படின்ற ஒரு பெண் குட்டி பொனோபோ வந்து தத்தெடுக்குது. அதுவும் வந்து வேற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்ததாக தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பொனோபோக்கள் சிம்பன்சியை விட அமைதியானது மட்டும் இல்லை, அரவணைச்சு போறதும் கூட அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து இதன் மூலமா தெரிய வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பொனோபோக்கள் அதே மாதிரி சிம்பன்சிகள் இவங்களுடைய வாழ்க்கையில நடந்த உண்மையான சுவாரஸ்யமான நிகழ்வுகள். இந்த வீடியோவோட இந்த பொனோபோவோட சீரீஸ் ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்கு. ஏன்னா பொனோபோ வந்து இவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னு தெரியாம தான் சீரீஸ் ஆரம்பித்தோம். ஆனால் முடிக்கல முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்கும். ஃபியூச்சரில் மேபி பொனோபோவோட சீரீஸ் வந்து கன்ஃபார்ம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான ஒரு உயிரினம் இருக்கும்ல, அந்த உயிரினத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உயிரினத்தை பத்தி எங்களுக்கு வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதை எடுத்து நம்ம பேசுறதுக்கு பேசுவோம். அது என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு பேசுவோம். அடுத்த உயிரினம் இது அடுத்த சீரீஸ் வந்து முதலை. ஓகே, முதலையை வந்து அடுத்த சீரீஸ்ல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.